பார்க்க போற இந்த கதையில யார் உண்மையான வில்லன், யாரு பாத்தீங்கன்னா நல்லது பண்றதுக்காக இருக்காங்க அப்படிங்கறதே சத்தியமா தெரிய மாட்டேங்குதுங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா வந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ராவணன். இவ்வளவு நாள் வரைக்கும் பின்னாடி இருந்து யாருக்கும் தெரியாம தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியே இந்த குடும்பத்தை நான் அழிக்க போறேன், இந்த குடும்பம் தான் எனக்கு எதிரி, இந்த குடும்பத்தினாலதான் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த இதை பத்தி ஏதாவது ஆதிகுணசேகரன் பத்தின எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நான் வெளியில கொண்டு வருவேன். அந்த ஆளை நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனை கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா பில்டப்லாம் விட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி பார்க்கும்போது நம்ம கூட ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கு, வந்த ஒட்டை அடியில பாத்தீங்கன்னா இந்த ஆளை இல்லாம ஆக்கிடுவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எதுக்காக பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு தெரியல. அது சேர்ந்ததே இருக்கட்டும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற அந்த கதிருக்கெல்லாம் சுத்தமா இது பிடிக்கல. என்னமோ இப்பதான் இவன் வந்திருக்க, இவனை இப்படி தலையில தூக்கி வச்சு இந்த அண்ணன் ஆடிக்கிட்டு இருக்காரு, அதுவும் இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் உங்களுக்கு வருது. இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டாம அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சிட்டு இழிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்ததுக்கு பத்தாம பாத்தீங்கன்னா இப்போ உங்க பொண்ணை நான் ஆல்மோஸ்ட் பாதி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் கடத்தினதே அந்த ஆள் தான். அப்படி இருக்கும்போது அந்த ஆள் சொல்றதே உங்களுக்கு தெரியாம இப்படி நீங்க லூஸ் மாதிரி நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கடத்துற ஆள்கிட்டயே பாத்தீங்க அப்படின்னா தான் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கேயுமே நடக்காது, ஆனா இங்கெல்லாம் நல்லபடியா அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அது எங்க இருக்கா எப்படி இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா யாரு கூட்டிட்டு போயிருக்கா அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாம்பர் ஒரு போட அப்படியே நம்ம ஜனனி பேரை மாட்டி விட்டாச்சு. ஸோ எப்படா இன்னும் இந்த என்ட்ரி வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவன் ரொம்ப நல்லவன்னு காமிக்கணும் இல்லையா, அப்போ ஜனனியை கெட்டவன் அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் இதுல டவுட், எதுக்காக தேவையில்லாம பாத்தீங்கன்னா இதுல உள்ள இவளை இழுக்கணும்? பிரச்சனை இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கும் இவனுக்கும் தான். அப்படி அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவங்க குடும்பத்தை தான் ஏதாவது பண்ணணும். இவன் வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு, இவளை எதுக்கு தேவையில்லாம ஊழல வம்பு இழுத்து விட்டுட்டு இவளை உள்ள இழுத்து விட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வரைக்கும் இப்ப அவ பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா வேற இருக்கா. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்துலயுமே இந்த ஹீரோயின் எல்லாம் பிரெக்னென்ட் ஆகுறாங்களானே தெரியாது. ஆனா அது போகுது 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 மாசக்கணக்கா வருஷக்கணக்கா இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு டெலிவரி ஆகுறதுக்குள்ள. அந்த மாதிரிதான் இப்ப இதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா என்னமோ இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தான் பேரு, ஆனா எல்லா இடத்துக்குமே போய்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது எங்க வீட்டு பொண்ணை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே சொல்லல. புருஷன்கிட்ட கூட போன் பண்ணி ஒரு வாரத்தை நான் இங்க மாதிரி இங்க போறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம இவ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்குள்ள காடு மலை அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸோ கூட இருக்கிற பொண்ணுக்கு கூட தெரியுது நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அதனாலதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு இந்த ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியலங்க. எப்படியோ ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தஷு இருக்கிற இடத்த பாத்துட்டாங்க. அது வரைக்கும் நல்லதுன்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தாங்க எங்க வரும் ஏது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆள் என்னன்னா வீட்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மதுரை ஃபுல்லா நான் சல்லடை போட்டு தேட சொல்லியிருக்கேன், எங்க இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைய நான் கூட்டிட்டு வராம விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆள் எதுவுமே பண்ணல. வீட்லயே உட்காந்துருது, பெஞ்சை தேய்க்கிறது, ஹாலில் உட்காருது, டைனிங் டேபிள்ல உட்காருது, இந்த விஷயத்தை தான் சுத்தி சுத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுறது பண்றது, இந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதை தவிர்த்த வேற ஒண்ணுமே அவங்க பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்றதே நம்ம மேடம் மட்டும்தான். ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே நம்ம மேடம்க்கு தான் போய் சேரும். ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா அவளை கெட்டவளா அப்படிங்கிற மாதிரி தானே எங்க வீட்டுல சொல்லி வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த வீட்டு அம்மா இருக்காங்களே, அந்த ஞாபகபர்தி அம்மா ஈஸ்வரி அம்மா, அவங்க பயங்கர என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க கேரக்டரை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது கூட தெரியாம ஒரு நன்றி கூட இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி மேடம் நடந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இங்க ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இதுவாவே இருக்கு. ஏன்னா இவங்களுக்காக இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நல்லா ஃப்ரீடமா இருக்கணும், ஸோ ஆம்பளைங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துமே அவ உட்காந்து பண்ணிட்டு போராடிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளை தான் கொல்றதுக்கு அந்த குணசேகரன் முயற்சி பண்ணி ஸோ ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க.
இவ்வளவு பண்ணியிருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மறந்து போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை வச்சு வந்து இவ வந்து ரொம்ப ஓவரா வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. உண்மையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேடம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியலைங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வந்து ஜனனிக்கு ஒரு பக்கம் வந்து ஹாப்பியா இருக்கும். ஸோ அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அங்கே கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து 2 பேருமே சேர்ந்து அடி அடின்னு அடிச்சு வெளுத்து விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புதுசா இருக்கிற அந்த மேடம் பாத்தீங்கன்னா துப்பாக்கி வேற வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட காலை பார்த்தே வந்து சுற்றுவாங்க. அதனால அவன் கீழே விழுந்த உடனே அடுத்தடுத்து உள்ளவங்க எல்லாம் 2 பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா கட்டையால அடிச்சு நம்ம தர்ஷவையும் கூட உள்ள அந்த பையனையும் பாத்தீங்கன்னா 2 பேரையுமே வந்து காப்பாத்திடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் சாருக்கு ஜனனியை பத்தி இன்னும் சரியா தெரியல. அவங்க எப்பேற்பட்ட வேலையினாலும் செய்வாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரை கடத்தி வச்சு ஆட்டாங்காட்டலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது எல்லாமே ஃபிளாப் ஆயிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு? ஒருவேளை இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? இவன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நின்னா அப்படின்னா அங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இவளை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது எதுவும் தெரியலங்க. நிச்சயமா இதையிட்டு ஒரு பெரிய சண்டையை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வர போறாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில வேற ஏதாவது மாற்றங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அல்லது பாத்தீங்கன்னா இது இப்படிலாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.